this is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியலனா stop loss போட கத்துக்குங்க. Stop loss போட கத்துக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் செட் பண்ற இடத்தை கத்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஹோல்ட் பண்ண கத்துங்க. ப்ராஃபிட்ல ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ண கத்துங்க. நிறைய பேர் வந்து ப்ராஃபிட்ல ஹோல்ட் பண்ண மாட்டேன்றீங்க. ப்ராஃபிட்ல ஹோல்ட் பண்ண கத்துங்க. வெரி இம்பார்ட்டன்ட் வந்து ப்ராஃபிட்ல ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணன்றது. ப்ராஃபிட் டார்கெட் அச்சீவ் ஆகறதும் கம்ப்ளீட்டா ஹோல்ட் பண்றது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு கீழே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். $499 பர் மந்த்துக்கு. இல்லை மந்த்லி $499 பே பண்ண தேவையில்லை அப்படின்னா என்னுடைய கீழே லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப் ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங், இந்த எந்த லிங்க்லேருந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் ஃப்ரீயாகவே என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டிஷன்ஸ் என்னென்னா அந்த எந்த லிங்க்லேருந்து ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் நான் இப்போ தான் மார்க்கெட் புதுசாக வந்திருக்கேன் சார், நான் இப்போ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும்னா ஸ்டாக்ஸை சொல்லுங்கள் நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக்ஸை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சாவே நீங்களே வந்து ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸில் நான் என்ன பண்ணுவேன், அவங்க இந்த ஜஸ்ட் 4 days 10 days கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கல, அதுக்கப்புறம் லைஃப் டைம் வந்து பண்ணணும் அவங்க. ஸோ அதனால் இண்டிபெண்ட் அவங்க மேலே கொடுத்துருவாங்க. அவங்களே ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். ப்ராக்டிஸ் ஒன்று தான் உங்களை காப்பாற்றும். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது வந்து ஒரு 4 days வருமா, 10 days வருமா, இல்லை 1 மாதம் வருமா தெரியாது. ஆனால் லைஃப் டைம் உங்கள் கூட வர பொறுத்து உங்களுடைய டேலண்ட் தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்னோடய யூடியூப்லேயும் அதை தான் சொல்லிட்டு வரேன். நிறைய பேர் வந்து ஃப்ரீயாகவே கற்றுட்டாங்க. என்னோடய வெபினார் அட்டன் பண்ணாமல் நிறைய கற்றுக்கிட்டவங்க நிறைய பேர். என்னோடய வெபினார் அட்டன் பண்ணி கற்றுக்கணும் ரொம்ப கம்மியானவங்க தான். ஓகே, ஸோ யாருன்னா கொஞ்சம் ஹெல்ப்பிங்காக இருக்கும். ஓகேங்களா? உங்கள் வெபினார் அட்டன் பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு நாலேஜ் கொஞ்சம் ஆட் ஆகும், அவ்வளோ வேறு எதுவும் இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்விங் ட்ரேடிங் என்னென்ன வேணும் அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமை. ஓகே, பொறுமை தான் இதுக்கு மெயின் மூலதனமே. வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு பொறுமை வெரி இம்பார்ட்டன்ட். பொறுமை தான் ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையை தவிர வேறு எதுவும் கிடையாது. எதுக்கு பொறுமைன்னா, நீங்கள் வாங்குகிற இடத்துக்காக பொறுமை வேணும். அதுக்கு எந்த இடத்துல வாங்கணும் அதுக்கு பொறுமை. ஆல்ரெடி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க எந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். ஸ்விங் ட்ரேடிங்க்கு எந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். நீங்கள் ஃப்யூச்சரில் போயிட்டு பண்ணினீங்கன்னா நீங்கள் சேல் பண்ணி பண்ணலாம். ஆனால் அவ்வளோ கேபிட்டல் உங்ககிட்ட இருக்குதா இல்லையான்னு தெரியாது எனக்கு. நான் வந்து சாமானிய நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். பிகினர்ஸ், மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ். இப்போ தான் என்கிட்ட ஒரு 5,000 இருக்குது, 10,000 இருக்குது, கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி ஏதோ கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்கலான்னு இருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து என்னுடைய பெரிய கேபிட்டல் இல்லை அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். சரி, உங்கள்கிட்ட ஒரு வேலை பணம் இருந்தது அப்படின்னா, ஒரு 1 lakh above, 2 lakhs, 3 lakhs, 4 lakhs above இருந்ததுன்னா நீங்கள் சேல் பண்ணிவிட்டும் வரலாம். அதுக்கு என்ன பண்ண, ட்ரெண்ட் டவுனாக இருக்கணும். உங்களுக்கு ஃப்யூச்சரில் போய்ட்டு நீங்கள் சேல் பண்ணிவிட்டும் போகலாம். சரி, பொறுமையாக இருக்கணும்னா என்ன பொறுமையாக இருக்கணும்னா, நமக்கு வேவ்ஸ், அலைகள் வர மாதிரி இருந்த ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அலைகள் அப்படின்னா என்ன? வேவ்ஸ் தெரியலைங்களா? இது மாதிரி வேவ்ஸ் வர ஸ்டாக்ஸை மட்டும் நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, அந்த ஸ்டாக்ஸ் வந்து அப் ட்ரெண்டில் போய்ட்டுருக்கணும். இந்த மாதிரி வந்து மேலே போகணும். அந்த வேவ்ஸ் எல்லாம் மேலே, அதாவது அதோட வேவ்ஸ் வந்து இந்த மாதிரி போகணும். இந்த மாதிரி வேவ்ஸ் வந்தால் விட்டுடுங்க. அதாவது ஸ்லோவாக கூட மேலே போட்டது வேணாம். நமக்கு வந்து கொஞ்சம் ஃபோர்ஸாக மேலே போகிற மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஃபில்டர் பண்ணுங்கள், கஷ்டப்படணும். எதுவும் நமக்கு ஈஸியாக நம்ம மற்றவங்க கண்டுபிடிச்சி யூடியூப்பில் யாருன்னா போட்டுருவாங்க ஸ்விங் ட்ரேடிங்கான ஸ்டாக்ஸுங்க இந்த மாதிரி பை பண்ணுங்கள், இந்த மாதிரி சேல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத விட நீங்களே செலக்ட் பண்ண கற்றுக்குங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணணும்னா, டைம் ஃப்ரேம், முக்கியமான விஷயம் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் கண்டிப்பாக நீங்கள் வந்து வீக்லி சார்ட் எடுத்தே எடுக்கணும். செகண்டு டே சார்ட். ஓகே, ரெண்டுமே வந்து ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி வேவ்ஸில் போதான்னு பாருங்கள். ஓகே, நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்டாக்ஸு ரெண்டுமே இதே மாதிரி போதான்னு பாருங்கள். ஓகே, சரி, ரெண்டு மாதிரி போக சொல்ல நம்ம என்ன பார்க்கணுன்னா, அட்லீஸ்ட் அந்த ஸ்விங் லோ ஹை கிரியேட் போகுது இல்லைங்களா, இந்த மாதிரி போக சொல்ல இதனோட ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு கீழே வருதான்னு பாருங்கள். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண கற்றுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எளிமையாக சொல்கிறேன், ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய ஸ்டாக்ஸ், அதாவது ஃபேவரட் பெரிய கம்பெனி ஸ்டாக்ஸாக இருக்கலாம், நல்ல மூவ்மெண்ட் கொடுக்குற ஸ்டாக்ஸ், அந்த ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி போய்ட்டுருக்கோம். ஓகே, இந்த மாதிரி போய்ட்டுருக்கோம் ஒரு எக்ஸாம்பிள். இதில் நீங்கள் வற்புறுத்தி அது அப் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு திணிக்க போவீங்க. ஒன்று இங்கேருந்து இங்கே ட்ரா பண்ணுவீங்க, இப்படி ட்ரா பண்ணுவீங்க, இல்லை இங்கேருந்து இப்படி ட்ரா பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு கிளியர் வேவ்ஸ் இருக்கணும். ஓகே, தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரெண்ட் ட்ரா பண்ணுமே தவிர, இல்லை ஏதோ ஒரு ஸ்டாக்ஸ் நம்ம சார்ட் புரியல அப்படின்னா மெயின் ட்ரா பண்ணாதீங்க. தயவு செஞ்சு
க்ளீனாக வருதான்னு பாருங்கள் ட்ரெண்ட் லைன். இல்லையா ட்ரா பண்ணாதீங்க, வேறு ஸ்டாக்ஸ் ஸ்கிப் பண்ணி வேறு ஸ்டாக் போயிடுங்க. சரி, ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்த்துட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்விங் ட்ரேடிங் நல்லா கவனிங்க. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இதனோட இங்கே வருது இல்லைங்களா ப்ரைஸ், உங்கள் வந்து ஹால்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஓகே, இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து ஹால்ட் ஆகுதா இல்லை கீழே வருதான்னு பாருங்கள். கீழே வந்துட்டா இக்னோர் பண்ணிடுங்க, அதை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. கீழே வந்துட்டா இல்லை ஹால்ட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் சஸ்டெயின் நிற்குது அப்படின்னா ஓகே, அது பையிங்காக ரெடி ஆகுது, இன்னும் பை இல்லை. ஹால்ட் ஆகுது அப்படின்னா பையிங்காக ரெடி ஆகுது, இன்னும் இல்லை. ஸோ இது இன்னும் கன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணிக்கணும்னா, இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லைங்களா, இதுக்கு நேராக வந்து ஹால்ட் ஆகுதான்னு பாருங்கள். ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைன் கூட ரெண்டுத்துல வந்து ப்ரைஸ் ஹால்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஹால்ட் ஆனால் அங்கே வந்து ஒரு ஷேடோ, ஒரு க்ளோசிங் கேண்டில், இது மாதிரி கேண்டில்லாம் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த எந்த கேண்டில் ஷேடோ கொடுக்குதோ அந்த கேண்டிலுக்கு மேலே வந்து மேலே பிரேக் அவுட் கொடுத்தா பை பண்ணுங்கள். அதே கேண்டிலுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. இது வந்து டே சாட், நல்லா கவனிங்க. இது டே சாட் மட்டும்தான் அப்படி இருக்கணும். நீங்கள் 15 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ இந்த மாதிரி நான் ட்ரெண்ட் லைன் போடுறேன், இந்த மாதிரி வருது இந்த இடத்துலனா கண்டிப்பாக பண்ணாதீங்க. அதுவும் சேஃபாக இருக்காது. நான் சொல்லுது என்னன்னா, அது வந்து சேஃபாக இருக்காது. ஆனால் டே சாட்டில் நீங்கள் பண்ண சொல்ல சேஃபாக இருக்கும். கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், பரவாயில்ல. ஆனால் அதே சில டார்கெட்டும் உங்களுக்கு இந்த அளவுக்கு வைக்கலாம். நீங்கள் எங்களுக்கு டார்கெட்டும் இந்த அளவுக்கு வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஈஸியாக சொல்லாமல் புரிஞ்சுக்க. இன்னும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் 100 லைக்ஸ் எப்போ ரீச் ஆகுதோ இந்த வீடியோ, அந்த ஸ்விங் ட்ரேடிங் பற்றிய வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். இதையும் நிறைய ஃபில்டரேஷன் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக நீங்கள் பண்ணுற மாதிரி சில விஷயம்லாம் இருக்குது உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சார்ட்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்க்கலாம் நம்ம எப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நேச்சுரல் ரெஃபரன்ஸ். இது வந்து வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் டே சார்ட்லேயும் போட்டு பார்த்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு அந்த மார்க் ப்ளூ கலர் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ண ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண சொல்ல ஃபர்ஸ்ட் இங்கேருந்து ட்ரா பண்ணிங்க இல்லைங்களா, நமக்கு சப்போர்ட் லைன் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதனோட ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போதும். ஸ்டாக்ஸ் ஒரு வேளை இந்த பக்கம் ரன் ஆகிருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்ஸ் இங்கே வர வெள்ளம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் பொறுமை வேணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா பொறுமை. ஸோ ஸ்டாக்ஸ் இங்கேருந்து வர்றதுக்கு உங்களுக்கு 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் இங்கே வர வெள்ளம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் ஆகுதான்னு பாருங்கள், சஸ்டெயின் ஆகி நிற்குதான்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட்லேயே ரெசிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுதான்னு பாருங்கள். ஓகே, சப்போர்ட்லேயே ரெசிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணுதான்னு பாருங்கள். ப்ளஸ் நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன்லையும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குதான்னு பாருங்கள். இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி நின்றுச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் பை பண்ணணும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. இல்லை வெளியே வந்துச்சு, இந்த ட்ரெண்ட் லைன் தாண்டி வெளியே வந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிடுங்க, வேறு ஸ்டாக்ஸை போய் பாருங்கள். ஓகே, ஸோ இதை தான் பண்ணணும்னு அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது வேணுமோ பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வேறு என்ன பார்க்கலாம், ஏசியன் பெயிண்ட் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஓகே, ஏஷியன் பெயிண்ட் பாருங்கள். இப்போ நம்ம ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணோம். இப்போ இது என்ன ஆகுது, நமக்கு ஹையர் லோ ஃபார்ம் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? இது ஹையை பிரேக் பண்ணிச்சு மேலே போகுது. திரும்ப வந்து இதுக்கு நேராக வந்து சப்போர்ட் எடுக்குது. ட்ரெண்ட் லைன் நேராக அகைன் அது பிரேக் பண்ணி மேலே போகுது. இது லோ ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. இதுக்கு ஹையை பை பண்ணுங்க, இதுக்கு லோ ஸ்டாப் லாஸ் போட்டுங்க. இது ஹையை பை பண்ணுங்க, இதுக்கு லோ ஸ்டாப் லாஸ் போடுங்க. திரும்ப இந்த இடத்துல ப்ரெசென்ட் இந்த கண்டிஷனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள். இது வந்து சப்போர்ட் எடுக்குதான் பாருங்கள். இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குதா, ப்ரீவியஸ் ஹை இங்கே வருது. ஆனால் நமக்கு ட்ரெண்ட் லைன் வந்து மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. ஏன்னா வந்து ஒரே ஒன்று தான் நமக்கு கன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் இன்னொரு 1 days 2 days பாருங்கள். இன்னொரு அப்மூவ் கொடுத்ததுன்னா இந்த இடத்துல நம்ம பையிங்கான போகலாம். ஸ்விங் ட்ரேடிங் நல்லா கவனிங்க. ஸ்விங் ட்ரேடிங் டே சார்ட் இது. ஸோ இதனோட லோவை ஸ்டாப் லாஸை போட்டுங்க. டார்கெட் வந்து ஃபஸ்ட் டார்கெட் இந்த லெவல் வைங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேப் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக அமையும். இதுக்கு மேலேயும் போகலாம், இல்லைன்னு சொல்ல ரிஸ்க் எடுக்காதீங்க. நமக்கு தேவையான ப்ராஃபிட் என்னவோ அந்த ப்ராஃபிட் வந்தால் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் இதனுடைய கண்டினியூஷன் தேவைப்பட்டால் உங்களுடைய லைக்ஸ் எப்போ 100 லைக்ஸ் மேலே ரீச் ஆகுதோ நம்ம இந்த நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.